பிரசன்ன ஜோதிடம்னா என்ன முதல்ல? அது என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம்? எனக்கு எப்போ கல்யாணம் நடக்குன்னா ஒரு பிரச்சனை. சார் இப்போ நான் தொழில் பண்ணுறேன், இப்போ ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறேன், அது நான் லாபமாக போகுமா நஷ்டமாக போகுமான்னு சொல்லிடலாம். அதான் அந்த நிமிடம் கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ சில பேருக்கு வீட்டில் நகை திருட்டு போயிருக்கும், சில பேர் வீட்டை விட்டு சின்ன வயசுலேயே ஓடி போயிருப்பாங்க, அவங்களாம் திருப்பி வந்துருவாங்களா? இந்த மாதிரி கேள்வி இருக்காங்களான்னு கூட சொல்லுவாங்க. ஆமாங்க, இறந்துட்டாங்களா, முதல்ல அது கிடைக்குமா கிடைக்காதான்னு வந்துடும். கிடைக்கும்னா எங்க இருக்கு, யார் எடுத்துருக்கா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட முறைகள் பல இருந்தாலும் இந்த பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது அந்த நிமிஷம் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத பத்தி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு பிரசன்ன ஜோதிடர் அசோக் கந்தசுவாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். பிரசன்ன ஜோதிடத்துல ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க. பிரசன்ன ஜோதிடம்னா என்ன முதல்ல? அது என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம்? இப்போ பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கேள்விக்கு துல்லியமா பதில் சொல்றது. இப்போ நிறைய பேருக்கு ஜாதகம் தெரியாது, தப்பான ஜாதகம் இருக்கும், தப்பான டைம் இருக்கும், நிறைய பேருக்கு பிறந்த டைமே தெரியறது இல்லை. அப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ பிரசனம்னா நிறைய முறைகள் இருக்கு. நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது ஜாமக்கோலும், சோழி பிரசனம், அப்புறம் வெற்றிலை பிரசனம், ஓகேங்களா, தாம்பூல பிரசனம் சொல்லுவாங்க. இப்போ வந்து சோழி பிரசனம்ங்கிறதுக்கு அதிகமான ஒரு தீட்டு முறைகள்லாம் இருக்குது, கரெக்டாக ஒரு விஷயம் தான் பண்ணணும். பட் ஜாமக்கூலுக்கு அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து எந்த டைம் வேணாலும் பார்க்கலாம், அதுக்குன்னு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது ஃபாலோ பண்ணணும்னு. நைட்டு 1 மணிக்கு ஒரு கிளைண்ட் கேட்குறாங்களா, அதுக்கும் பார்க்கலாம். காலையில் 6 மணிக்கு கேட்குறாங்களா, அதுக்கு பார்க்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. இப்போ என்னன்னா, ஒருவர் வந்து என்ன சார் எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, ஜாதகத்தில் வந்து குரு பலன் வந்துருச்சு, இந்த திசை வந்துருச்சு அதுங்கிறாங்க, டிலே ஆகிட்டே இருக்கு. எனக்கு எப்போ கல்யாணம் நடக்குன்னா ஒரு பிரசனத்தில் துல்லியமாக சொல்லலாம். சார் இப்போ நான் தொழில் பண்ணுறேன், இப்போ ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறேன், அது நான் லாபமாக போகுமா நஷ்டமாக போகுமான்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? அதான் அந்த நிமிடம் கேட்கக்கூடிய கேள்வி. அந்த நிமிடம் கேட்கக்கூடிய கேள்வி. சார் இப்போ வந்து எனக்கு என்னன்னா, ஒருவர் ஒரு செய்தி சொல்லியிருக்கா, அது உண்மையா பொய்யா? இப்போ அவர் நம்பி நான் அதில் வந்து லேண்டு வாங்கலாமா? இப்போ அவர் ஒன்று சொல்லி அதை நம்பி நான் போய் ஒருத்தர் பேசலாமா, நான் அப்ளை பண்ணலாமா? இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குங்க, உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் பதில் உண்டு. கேள்வி எப்பொழுது பிறக்கிறதோ அப்பொழுதே ஆன்சரும் பிறந்துருது. அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப சில பேருக்கு வீட்டுல நகை திருட்டு போயிருக்கும், சில பேர் வீட்டை விட்டு சின்ன வயசுலயே ஓடி போயிருப்பாங்க, அவங்க எல்லாம் திருப்பி வந்துருவாங்களா? இந்த மாதிரி கேள்வி துல்லியமா சொல்ல முடியுங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா, எந்த திசையில இருக்காங்க, உயிரோட இருக்காங்களான்னு கூட சொல்லுவாங்க. ஆமாங்க, இறந்துட்டாங்களா, அது எல்லாமே அதுலயே வந்து அழகா காமிச்சிடும். இப்ப திருட்டு போன விஷயங்கிறது நான் நிறைய உதாரண பிரச்சனை நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். தங்கமா இருக்கட்டும், பிரேஸ்லெட்டு, மொபைல் விட்டுட்டு வந்தது, அவரோட ஆபீஸ்ல விட்டுட்டு வந்து வீட்டுல வந்து இது பண்ணது, சார்ஜ் எல்லாம் மொபைல் யாரும் திருடிட்டாங்க நினைச்சது, அங்கதாங்க இருக்கு, ஆபீஸ்ல தான் இருக்கு, போய் தேடுங்கன்னா அங்க கிடைச்சது. அதே மாதிரி பிரேஸ்லெட் அவரோட சைட்ல கிடந்தது. வீட்டுல ஒரு அம்மா நகையை திருடிட்டாங்கன்னா பூ பேர்ல வச்சக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒன்னா வீட்டுல வேலை செய்யறவங்க இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் தான் எடுத்தாங்கன்னு சொல்றது. முதல்ல அது கிடைக்குமா கிடைக்காதான்னு வந்துடும். கிடைக்கும்னா எங்க இருக்கு, யார் எடுத்திருக்கா என்னங்கிறத நம்ம அழகா வந்து துல்லியமா சொல்ல முடியும். இந்த பிரசனங்கிறது என்னன்னா ஒரு வாழ்க்கையில, அது முக்கியமா நம்ம தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து அழகா எப்ப நடக்கும், என்ன ஏது நடக்குமா நடக்காதாங்கிறது துல்லியமா சொல்லி. இப்போ பிரசன்னத்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்னுடைய மனசுல ஒரு விஷயம் தோணுதுன்னா உங்களை கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க? என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், என்னுடைய வேலையின் வளர்ச்சி எப்படி இருக்கும், அதுதான் இப்போதைக்கு என்னுடைய மனசுல உடனே தோன்றின கேள்வி. இப்போ நீங்க வந்து கேட்ட நேரம் வந்து பாத்தீங்கன்னா 1:59:15 ஓகேங்களா? இப்போ உதயாதிபதி உதயத்துக்கு 12, உதயத்தை நோக்கி செவ்வாய், புரியுதுங்களா? அப்போ 12 குடையவனும் உதயத்தை நோக்கி வரான். உதயாதிபதி 12. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவித்து கிரகம் 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுமாரா தான் இருக்க போகுது. அடுத்த ஏப்ரல் 13-15 வரைக்கும் கொஞ்சம் நம்மளோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதன் பிறகு நீங்க கண்டிப்பாக இன்னொரு அப்கிரேடா போவீங்க. இப்போ ஆங்கரா இருக்கிறவங்க நீங்க ஆக்டரா மாறலாம். இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் சேனல்ல வந்து போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. தற்காலிகம் நம்மளுக்கு சூழல் வந்து சார்ந்தது இல்லை. வெளிநாடு பயணம் செல்லாத வரைக்கும், வெளிநாட்டுக்கு போனா இது அற்புதமான டைம்.
ஓகே. வெளிநாடு முயற்சி எடுக்கலாம். வெளிநாடு முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப நம்ம இங்கேயே தான் இருக்க போறீங்க, இங்க இருக்க தொழில்னா அடுத்த ஒரு வருடம் சும்மா ஒரு தோராயமா சொல்ல போனால் ஒரு 11 மாதம் டு 12 மாதத்துக்குள்ள, எக்ஸாக்ட் டேட்னா ஏப்ரல் 13ல இருந்து 15க்குள்ள இதாக தான் இருக்கும். அடுத்த வருடம் தான் வளர்ச்சிக்கா இருக்கும். இதை எடுத்து உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதாவது தசாபுத்தி முடிஞ்சு நல்ல டைம் ஆரம்பிக்கிற மாதிரி இல்ல கோச்சாரத்துல மாறுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நிச்சயமா இது வந்து முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பாக்குறவங்க வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து உடனே நடந்துரும் அப்படிம்பாங்க. நீங்க வந்து பிராக்டிக்கலா உண்மையை சொல்றீங்க. என்ன விஷயங்கள் எந்த காலகட்டத்துல நடக்கும். எப்பொழுதுமே நம்ம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா என்ன நடக்குமோ சொல்லிடுவோம். அது அவங்களுக்கு மனசு கஷ்டப்படாத மாதிரி சொல்லுவோம். ஏன்னா என்னங்கிற சொல்லிடுவோமே தவிர இல்ல சார் சூப்பரா இருக்கும், இப்போதைக்கு நீங்க சிரிச்சுக்கிட்டு போகணும், இப்போதைக்கு வந்து சூப்பர் சார்னு சொல்லிட்டு போகணும்ல, இல்ல என்ன உண்மையா சொல்லுவோம். அப்பதான் நீங்க வந்து ரெகுலரா எப்பொழுதுமே எதுனாலும் கரெக்டா சொல்லுவாருன்னு நம்ம தேடி வருவீங்க. அது ஒண்ணுதான் நம்மளுக்கான சக்சஸ் ரேஷியோ இப்போ வரைக்கும் நாங்க வந்து பண்ணி கொடுத்து. ஏன்னா கண்டினியூஸா வந்து ரிப்பீட்டட் தான், சார் இது சொன்னீங்க, இது நடந்திருக்கு, இது நடக்கல. ஒருத்தங்க வந்து கேட்கறாங்கனாலே இப்ப நம்ம முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோம் சந்திரநாடின்னு சொல்லி, எதுக்காக வந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் துல்லியமா நம்ம சொல்றதை காட்டில அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். இது வந்து நோய்களையும் நீங்க சொல்லிடுவீங்க. தாராளமா சொல்லிடலாம். இப்ப நிறைய பேருக்கு தீர்க்க முடியாத வியாதி இருக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. மேற்கொண்டு அவங்களுக்கு நம்ம பணம் செலவு பண்ணலாமா, அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்க? கண்டிப்பா சொல்லிடலாங்க. இப்ப இதுல என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிடுறோம் பாருங்க. மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜில பிரசனம் என்னன்னு, இப்போ மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி எடுத்தாலும் ஜாதகம் வாங்கிடுவோம், அப்ப நாங்களே பிரசனமும் போட்டுருவோம். அப்ப அதுல சொல்லிடுவோம் நோய் குணமாகுமா, எந்த தேதியில குணமாகும், எந்த மாதத்துக்குள்ள, எத்தனை நாளுக்குள்ள. இங்கிலீஷ் மெடிசனா இல்ல நம்ம வந்து ஆயுர்வேதிக்கு இந்த மாதிரி போலாமா, எந்த திசை எந்த ஊர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா உடனே குணமாகும், இவங்களுக்கு சிவியரா இருக்கா இல்ல ஹெவியா செலவாகுமா, இல்ல வீட்டுல வச்சு பார்க்கலாமா, அப்பவே ரெடி ஆயிருமா. எத்தனையோ கிளைண்ட் கேட்டிருக்காங்க, சார் இந்த மாதிரி இருக்கு, என் அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டிட்டு போறாங்க, இப்போ என்ன சார் ஆகும், ஹாஸ்பிட்டல் மாத்த சொல்றாங்க, இதெல்லாம் ஆகுனா நான் இங்கேயே சரியாயிரும், இங்கேயே ஒரு வாரம் இருக்கேன், பெரிய ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லைன்னு சொல்லிக்கும். அதே மாதிரி ரெடியா இருக்கு சார், இப்போ கொஞ்சம் ஒரு வாரமா உடம்பு ரொம்ப தொந்தரவா இருக்கு, கொஞ்சம் கட்டியா இருக்கு, இது பெரிய கேன்சர் மாதிரி வந்துருமோன்னு பயமா இருக்கு, டெஸ்ட் கொடுத்துருக்கோம், அப்போ உங்களுக்கு கேன்சரா இல்லையாங்கிறது நம்ம சொல்லிடுவோம், இல்லை சின்னதுதான் இப்போ ரிமூவ் பண்ணுமா வேண்டாமா, ஹார்ட் அட்டாக் வருமா வராதா, இந்த மாதிரிங்கிறதும் துல்லியமா நம்ம சொல்ல முடியும். பிரசன்ன ஜோதிடத்தின் மூலமா சொல்ல முடியும். இதெல்லாம் தாண்டி இன்னும் வேற என்ன விஷயங்கள்லாம் சொல்றீங்க? ஸோ இப்போ மெயினா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் தோஷம், ஒரு தொடர் கர்மா வீட்டுல வந்து ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா விபத்து ஆகிட்டே இருக்கிறது, இல்ல வந்து ஆண் குழந்தையே இல்லாம இருக்கிறது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொழில் நஷ்டமாயிட்டே இருக்கிறது, சொத்தெல்லாம் அழிஞ்சிட்டே வர்றது, வீட்டுல ஒரு அவப்பெயர் ஆகிறது, ஒரு கேவலப்பட்டு, இந்த மாதிரி தொடர் கர்மான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பரம்பரையா, இதெல்லாம் சோழி பிரசனத்துல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜாமக்கோல்லையும் பண்ண முடியும், அதை காட்டிலும் துல்லியமா சோழி பிரசனத்துல நம்ம பாத்துக்கலாம். இது ஜாமக்கோல் பிரசனம் வந்து நேரா வரணுங்கிறதுல போன் கால்லயே நம்ம பாத்துக்கலாம். சோழி பிரசனம் நேரா வர்றது சிறப்பா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப என்ன ஒரு விஷயத்துக்காக வந்திருக்க, என்ன கருமா, அந்த தோஷத்தை கண்டுபிடி. ஏன்னா ஜாதகத்துல தோஷத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சோழி பிரசனத்துலதான் எடுக்க முடியும். இந்த தோஷத்தை இருக்கு, இதை நிவர்த்தி பண்ண எத்தனையோ பேர் பார்த்திருக்கீங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஏன்னா 1 ரூபாய் மிச்சம் பண்ண முடியாது மாசம் நிறைய பார்த்துருப்பீங்க. இல்ல அந்த வீட்டுல ஆண் மகன் மட்டும் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க, பெண் குழந்தை பிறந்தா பாதிப்பே இருக்காது. இதுல கொடூரமான தோஷத்தால பாதிக்கப்பட்ட ஒரு குலதோஷம்லாம் நம்ம எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அப்ரூவல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது பிரசனத்துல இருந்தா அது நடக்கும். இதுக்கான பரிகாரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம செஞ்சு நிவர்த்தி அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ ஏன்னா இப்போ ஜாமக்கோல் இருக்கு, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து சக்சஸா நம்ம நிறைய பேத்துக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கடன் பிரச்சனை, திருமண தடை. ரொம்ப வந்து திருமண தடை வந்து நிறைய பேர் இந்த 90s கிட்ஸ் 2000 கிட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு என்னன்னா இந்த திருமணம் எல்லாம் பண்றாங்க, ஆனா வந்து கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இப்போ இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலபைரவர், இப்போ ஆதியம்மன் கோட்டையில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வாரம் மினிமம் 5 வாரம் போனால் போதும், ஒரு வாரத்திலேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும். 5 வாரம் போனாங்கன்னா அவங்க என்ன நினைச்சு போனாங்களோ அது கண்டிப்பா நடக்கும். நீங்க சொல்லக்கூடிய இந்த கோவில் எந்த இடத்துல இருக்கு? சோ இது வந்து தர்மபுரிங்க. தர்மபுரி வந்து பாத்தீங்கன்னா ஆதியம்மன் கோட்டைன்னு சொல்லி நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னாலே ஒரு காலபைரவர் கோயில். ஓகேங்களா? இதை பத்தி நான் சொல்லணுங்கிறதுல எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் நடந்திருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த தடையிலிருந்து நீங்கி மேல வரணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயில் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து கண்டிப்பாக சார் நீங்க சொன்னது நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அது முக்கியமா வெளிநாடு போகணும்னு இருக்கும், வெளிநாடு வெளி மாநிலங்கள், அங்க வந்து ஜாபுக்கு அப்ளை பண்றவங்க, அங்க போய் கடனை தீர்த்தவங்க ஏகப்பட்ட பேர். தொழில் முன்னேற்றம்,
தொழில வந்து அனைத்து விஷயத்துக்கும் போலாம். ம். எஸ்பெஷலி இந்த 2 விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் தந்துகிட்டு அதாவது திருமண யோகத்துக்கும் கடன் தொல்லையில இருந்து கடன் உடனே விடுபடுறதுக்கு இந்த கோவிலுக்கு போறது நல்லது. எக்ஸாக்ட்லி. கண்டிப்பாக இந்த ஒரு பதிவும் வந்து ரொம்ப பயனுள்ள பதிவு. தொடர்ந்து நீங்க நேயர்களுக்கு நிறைய பயனுள்ள பதிவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி. நன்றி.